பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் ஏசாயா 54 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை காணாவிட்டாலும் அல்லது பிசாசினால் உண்டாகுகிற ஆயுதமாயிருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தை என்கிற ஒரு ஆயுதமாயிருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டமாயிருக்கலாம், தனிப்பட்ட நபராயிருக்கலாம், நமக்கு மறைவாக கிரியை செய்கிற சத்ருவின் எல்லா விதமான மாந்திரிக கிரியைகள், மந்திரங்கள், சூனியம் போன்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வியாபி. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர், உருவாக்கினவர், ஆள்கிறவர், நடத்துகிறவர், பாதுகாப்பவர், தப்புவிப்பவர், எல்லாமே ஆண்டவர் தான் பிரியமானவர்களே. அவரை அல்லாமல் இரவும் இல்லை, அவர் அல்லாமல் பகலும் இல்லை. எனவே வானத்திலே இரவையும் பகலையும் உண்டாக்கின தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இரவுகள், அந்தரங்கமான காரியங்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தரங்கமான கிரியைகள், மாந்திரீகங்கள் எதுவாயிருந்தாலும், அது நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், அது நெருங்கி வந்தாலும், கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். எப்படி கடலுடைய அலைகளுக்கு எல்லையை கூறி வைத்திருக்கிறாரோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, சத்ருவானவன் ஓரளவு தான் நம்மை டிஸ்டர்ப் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட ஆண்டவர் நம் மீது கை போடுவதோ நம்மை சீண்டுவதோ சத்ருவுக்கு அலோ பண்ண மாட்டார். காரணம் என்னென்னா, ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் முதலாவது ஆண்டவர் ஒரு சோதனை காலத்திலே நம்மை சோதித்து பார்க்கும்படியாக சில காரியங்களை அனுமதிப்பார். அது சத்ருவானாலும் இருக்கலாம், மனிதர்களானாலும் இருக்கலாம், எதிரிகளாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, சில காலம் வரை தான் அவர்கள் கொண்டு ஆண்டவர் நம்மை சோதிப்பார். பின்பு ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார். இதற்காக தான் ஆண்டவர் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். எனவே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எனக்கு விரோதமாய், அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்பதை நீங்கள் உங்கள் வாயினால் மாத்திரமல்ல, இருதயத்திலும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமானாலும், பலவீனமானாலும், சரீர வியாதிகளானாலும், சரீர கட்டுகள் இருந்தாலும், சரீரத்திலே தேவனை துதிக்கக்கூடாதபடி, ஜெபிக்கக்கூடாதபடி, சத்ருவின் இருள் ஆதிக்கம் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை தேவன் வாய்க்காதே போகும்படி செய்வார். அடுத்தபடியாக, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லுகிறார். அதாவது நமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவ், நியாயம் எங்கே பார்ப்பார்கள்? கோர்ட், நியாயாதிபதி இடத்திலே நியாயம் விசாரிப்பார்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிப்பார்கள், கோர்ட் என்று சொல்லும். அல்லது போலீஸ் ஸ்டேஷன், அல்லது தலைவர்கள் மத்தியிலே நியாயத்தை விசாரிப்பார்கள். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மரத்தடியில், ஆலமரத்தோரத்தில் இந்த பஞ்சாயத்து என்று சொல்லுவார்கள். அப்படியாக நியாயத்தை விசாரிப்பார்கள் ஏதாவது பிரச்சனை என்றால். அதை போல் நியாயாதிபதி முன்பதாக, ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், எந்த கோர்ட்டாக இருக்கட்டும் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக நியாயத்திலே உங்களை குற்றப்படுத்த விரும்புகிறார்களா? நியாயமான காரியத்தை கொண்டு உங்களை குற்றப்படுத்த
நியாயப்படுத்தி பேச பார்க்கிறார்களா, அந்த இடத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார்னா, உனக்கு விரோதமாய் தீமையான வழக்கு, உனக்கு விரோதமாய் பொய்யான வழக்கு எழுப்பினாலும் நீ அவர்களை குற்றப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ அது நீ குற்றப்படுத்துவாய் என்ற காரியம் எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் பொய்யான வழக்கு நம் மீது போட்டாலும், நமக்கு விரோதமாய் பேசினாலும், பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் வாயினாலே எதை சொல்லுகிறார்களோ அதுதான் நியாயம் என்று, நியாயம் அநியாயம் அல்ல, நியாயம் நீதி என்று ஜட்ஜை அனுமதிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். ஜட்ஜ் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏற்படுத்துவார், நிச்சயமாக ஏற்படுத்துவார். எனவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ஒரு வழக்கில் சிக்கிக்கொண்டு எனக்கு யார் நியாயம் செய்வார் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நியாயம் செய்வ போகிறது நீங்கள் தான். ஆண்டவர் உங்கள் நாவிலே தம்முடைய அபிஷேகத்தை வைப்பார், உங்கள் நாவிலே ஒரு அதிகாரத்தை வைப்பார், உங்கள் நாவிலே ஒரு வல்லமை வைப்பார். நீங்கள் அதை சட்ட சபையிலோ அல்லது நியாய தீர்ப்பிலோ நீங்கள் அங்கே நின்று சொல்லும் பொழுது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது சத்துருவை விழப்பண்ணும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு சுதந்திரம் என்றால் ஊழியக்காரரின் சுதந்திரமாயிருக்கிறது. எந்தெந்த காரியம் நமக்கு விரோதமாக வாய்க்காது என்று சொல்லுகிறாரே, அது என்ன? ஆயுதங்கள். முதலாவது ஆயுதம் வாய்க்காமல் போகும். இரண்டாவது, நமக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற அநியாயமான குற்றச்சாட்டு, நியாயமற்ற காரியங்கள். ஒன்று ஆயுதம் என்று சொன்னேன். இரண்டாவது நியாயமற்ற விதத்திலே எழும்புகிற குற்றங்கள். அதை தேவன் என்ன செய்கிறார்? யாரை விட்டு அகற்றி போடுகிறார்? ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற யாராயிருந்தாலும், நீங்கள் ஒரு ட்ராக்ஸ் ஊழியம் செய்யலாம், அல்லது ஆண்டவரை பற்றி ஒரு பஸ்ஸுலையோ டீ கடையிலையோ அல்லது ஆட்டோவிலோ யாருக்கோ நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், அதை போல சொல்லுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் என்ற அர்த்தம். ஏதோ ஒரு விதத்திலே, அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா போன்ற காரியங்கள் மூலமாகவோ கர்த்தருடைய வார்த்தையை யாருக்கோ ஷேர் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அதுவும் ஊழியம்தான் பிரியமானவர்களே. நீங்கள் ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஊழியக்காரர் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவர் சுதந்திரமாக உங்களுக்கு கொடுக்கிறார். எனவே கர்த்தருடைய ஊழியத்தை சும்மா இல்லாதபடி ஆண்டவரை ருசித்த நாம், ஆண்டவருடைய அன்பை ருசித்த நாம், அவரை பற்றி நாம் பேசும் பொழுது, அவரை பற்றி அறிவிக்கும் பொழுது நாம் ஊழியக்காரர் என்று தான் அழைக்கப்படுகிறோம். பெரிய மேடையில் பேசினா மட்டும் ஊழியக்காரர் அல்ல, பெரிய சபை வைத்து கொண்டு இருந்தால் அவர் மட்டும் ஊழியம் செய்கிறவர் அல்ல. தெருக்களிலே நின்று ஆண்டவருடைய அன்பை சொல்லுவது, ட்ராக்ஸ் ஊழியம் செய்வது, சபையில் கூட்டுவது, பெருகுவது மற்றும் அநேகருக்கு உதவி செய்வது, பசியாயிருக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்பது எல்லாமே ஒரு ஊழியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் நீங்கள் எவையெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் ஊழியம்தான். ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய ஊழியமாக இருக்கிறது. எனவே ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்க முடியும். எந்த அற்புதம்? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. இரண்டாவதாக, உங்களை வழக்குகளிலே சிக்க வைப்பார்கள், உங்களை கடுங்காவலிலே வைப்பார்கள், உங்களுக்கு விரோதமாய் அநியாயமான குற்றங்களை சுமத்துவார்கள். இவைகளை எல்லாம் ஆண்டவர் புரட்டி போட வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய பட்சத்தில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தையும், உங்களை குற்றப்படுத்துகிற அது போலீஸாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை நீ குற்றப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய்
இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பெடுப்பார், அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போவதாக. அதை போல உங்களை குற்றப்படுத்துபவர்கள், உங்களை வழக்குகளில் சிக்க வைப்பவர்கள், அவர்களுடைய நாவை கர்த்தர் அடக்கி போட உங்கள் வாயிலே கர்த்தர் ஒரு அபிஷேகம் உள்ள வார்த்தைகளை வைப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை கர்த்தர் நீர் ஆபத்து காலத்திலே உதவுகிற தேவன். இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் சத்ருவினால் உருவாக்கப்படுகிற ஆயுதம், மனிதர்களுடைய வார்த்தையினால் உருவாக்கப்படுகிற ஆயுதம், எதுவாக இருந்தாலும், ஆயுதம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, தேவையற்ற வழக்குகளில் சிக்க வைக்கிற சத்ருவின் எல்லா சதி திட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, பொதுவான வேலை மற்றும் வியாபார வாழ்க்கையை கர்த்தர் நீர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக, 100 மடங்காய் பெருக செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மறக்காமல் இந்த தேவ பிரசன்னம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் இதை அநேகருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமாக இந்த வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தை தொடும், அநேகரை கர்த்தருக்காக பயன்படுத்தும் ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். இதை அநேகருக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.